இன்னைக்கு என்ன ரெசிபி வீடியோ பார்க்க போறோம்னா, அடிக்கடி பிரியாணிக்கு ரொம்ப டைம் ஆகுதுன்னு நினைக்கிறவங்களுக்கான ஒரு ரெசிபி தாங்க. சோம்பேறி சிக்கன் ரெசிபி தான். அதுவும் நான் எப்படி செய்யறேன்றத இந்த வீடியோல காட்டியிருக்கேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இதுக்கு தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி, நான் 1/2 கிலோ அரிசி தான் சேர்க்க போறேன். அதனால 1/2 கிலோ அளவுக்கு பிரியாணிக்கு தேவையான பீஸ் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன். நான் இந்தியா கேட் பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் எடுத்ததும் அரிசி வந்து பெரிய இந்த கிளாஸ் அளவுல எனக்கு 2 கிளாஸ் அரிசி வந்தது. அதை போட்டு நல்லா கழுவி ஊற வச்சு வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் அரிசியை நல்லா கழுவி ஊற வச்சதுக்கு அப்புறம் நம்ம எந்த கிளாஸ்ல அரிசி எடுக்கிறோமோ அதுல டபுளா நீங்க தண்ணி ஊத்துவீங்க. ஆனா நான் 1.5 அளவு தான், ஒரு கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் அளவு தண்ணி வீதம் எடுத்து வச்சிருக்கேன். முதல்ல ஒரு பேன், ஒரு எந்த பாத்திரத்துல செய்யறியோ அதே பாத்திரத்துல எண்ணெயும் நெய்யும் விட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கழுவி எடுத்து வச்சிருக்க சிக்கன், பச்சை மிளகா, நீல வாக்குல கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம், தக்காளியும் அதே அளவு தான் எடுத்திருக்கேன். ஒரு தக்காளி எடுத்தீங்கன்னா ஒரு வெங்காயம் எடுத்துக்கோங்க, அந்த மாதிரி சமமா எடுத்து. அப்புறம் பொடிசா கட் பண்ணி வச்சிருக்க புதினா, பொடிசா கட் பண்ணி வச்சிருக்க கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு சேர்த்து, காஷ்மீரி சில்லி பவுடர் 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்திருக்கேன். பிரியாணி மசாலா 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்திருக்கேன். நீங்க பிரியாணி மசாலா அதிகமா சேர்த்தீங்கன்னா காஷ்மீரி சில்லி பவுடரை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. வெறும் காஷ்மீரி சில்லி பவுடர் மட்டும் கூட சேர்த்துக்கலாம். எல்லாம் ஒண்ணு சேர்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் 2ல இருந்து 2.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்திருக்கேன். தயிர் 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா எல்லா மசாலாவும் சிக்கனோடையும் எல்லாம் ஒண்ணு சேர்ற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கிளறி விட்டதுக்கு அப்புறம் நான் 1 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். மீதி 2 கிளாஸ் அளவு வந்து தண்ணி வந்து நான் அரிசி சேர்த்ததுக்கு அப்புறம் சேர்த்துப்பேன். இப்ப நான் குக்கரை மூடி 1ல இருந்து 2 விசில் வர வரைக்கும் வச்சிருக்கேன். தண்ணியும் பிரியாணிக்கு தேவையான அளவு தண்ணியும் அளந்து ஒரு ஓரமா கொதிக்க வச்சிருக்கேன். 2 விசில் வந்ததுக்கு அப்புறம் நல்லா கறி வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க. நம்ம வதக்குனா எப்படி பிரியாணி செய்யும் போது வருமோ அதே மாதிரி வந்திருக்கு பாருங்க. இப்ப நான் கழுவி வடிகட்டி எடுத்து வச்சிருக்க அரிசியை சேர்த்துக்கிறேன். அரிசி சேர்த்து நம்ம அளந்து எடுத்து வச்சிருக்க சுடு தண்ணியும் இதோட சேர்த்து நல்லா ரொம்ப கிளறிடாதுங்க, ஓரளவு கிளறி விட்டுட்டு உப்பு காரம் எல்லாம் இந்த ஸ்டேஜ்லயே வந்து நீங்க பார்த்துக்கோங்க. குக்கரை மூடி போட்டு வச்சுக்கோங்க. ஒரு விசில் வர விட்டு ரெஸ்ட் கொடுத்து ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு எடுத்தீங்கன்னா என்னோட ஸ்டைல்ல சிம்பிளான ஈஸியா செய்யக்கூடிய ஒரு சோம்பேறி சிக்கன் ரெசிபி ரெடிங்க. இந்த பிரியாணி வந்து நம்ம தாளிச்சு நல்லா வதக்கி டைம் எடுத்து செய்யற பிரியாணியை விட இது அவ்வளோ அல்டிமேட்டா இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த பிரியாணி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு ரெசிபி வீடியோல பாக்குறேன். பாய்.